மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது கன்னிராசிக்கு செவ்வாய் பகவான் பேச்சுகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போது கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அமைப்பு கன்னிராசி ஆகும். கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சமாகிறாரு. புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமாக இருக்கிறாரு. அப்போ கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அறிவு அதிகமாக செயல்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா கன்னிராசி நேராக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறதுல இவர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும். நடை, உடை, பாவனைகள், பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் தனித்துவம் வேணும்னு நினைக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசி நேராக இருப்பாங்க. அப்போது அந்த கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அஷ்டமத்திலிருந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாக்கியத்துக்கு வரப்போறாரு. அது பாக்கியத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 12/7/2024 முதல் 25/8/2024 44 நாட்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல இருக்க போறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியே பாக்கியத்துக்கு போகும்போது பெரிய குரு மங்கள யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கன்னிராசி நேருக்கு போகுது. நினைச்ச மாதிரி லைஃப் அப்படிங்கிறது இந்த 44 நாள்ல நடக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியே 9ல், அதே பெரிய யோகமே. அப்புறம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியே உங்களுக்கு 9ல், இது குரு ரெண்டும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இந்த 44 நாட்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, ஃபஸ்ட்டு தொழில் அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா தொழிலில் நிறைய கடன், தகுதிக்கு தகுந்தால் போல் கடன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நெருக்கடியே இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் பகவான் 8ல் இருந்துக்கிறாரு. முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி 8க்கு போகும்போது நீ முயற்சிங்கிறது கடுமையான முயற்சி எடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா கன்னி ராசிகளாக இருப்பீங்க. ஏன்னா உபய ராசிகள் அப்படின்னு சொல்றது கன்னி ராசி தான். அது நிறைய பேர் ஏமாறக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த உபய ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது கன்னி ராசி கூடவே வராரு. அப்போ அதனால நண்பர்கள் மூலியமா தொழிலில் நிறைய நஷ்டமே வந்திருக்குங்க. அதில் நிறைய கடன் வந்திருக்குங்க. அதனால நடத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அதை செய்யக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ண வேண்டிய செல்லை விற்கவே முடியாது. விற்றா காசே வராது. பயங்கரமான தொழிலில் பயங்கர பிரச்சனை சந்திக்கக்கூடிய ராசிகளாக நீங்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டமத்திலேயே உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அதிகமாக முயற்சி ஸ்தானம் போது 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் போயிட்டாரு. அது உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான காலகட்டம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல், அதுவும் இல்லாமல் முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு 9ல் இருந்து உங்கள் 12ஆம் இடம் விரய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத விரயத்தை அப்படியே உங்களுக்கு கம்மியாக போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குரு மங்களமாக யோகமாக இருந்து மிக முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை தகிரிய ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்க போகிறீங்க இந்த 44 நாட்களில். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ சாதிக்கணும்னு நினைத்தீங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்களா? அந்த காலகட்டம் இந்த காலகட்டமாக மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி எங்களை 8ஆம் இடத்துக்கு போகும்போது பயங்கரமான முயற்சி, வேலை 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 அதிகமாக வேலைக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் கஷ்டம், இந்தியாவில் வேலை செஞ்சாலும் கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இந்த காலகட்டத்தில் பட்டிருப்பீங்க. ஏன்னா எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் கூட எந்த பலனுமே இல்லைன்னா நம்ம இந்த வேலையை செய்கிறதா விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகிறதா அப்படின்னு கூட சில நேரத்தில் தோன்றக்கான தன்மை உங்களுக்கு கன்னி ராசிக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மேலதிகாரி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம். நம்ம யாருக்கிட்ட நேர்மையாக இருக்கணுமோ, யாருக்கிட்ட உண்மையாக இருக்கணுமோ, அவங்ககிட்ட யாருக்கிட்ட நம்ம தொழிலில் வேலையில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கணுமோ அவங்ககிட்டயே போய் மேலும் 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 சிரமப்படுறதுக்கான தன்மை. அங்கே போய் தான் நமக்கு ஒரு அவமானம். அந்த இடத்துல போய் தான் யார் நல்லா அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட போய் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறக்கான சந்தர்ப்பம் வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் 44 நாட்களுக்கு உங்களுக்கு மிக சிறந்த யோகம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம்
இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது நீ என்ன முயற்சி எடுத்தால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, முயற்சி ஸ்தானமே சொந்த வீடு. செவ்வாய் பகவானோட சொந்த வீட்லேயே பார்க்க போகிறாரு. இப்போ இருக்கிற வீட்டையும் நல்லா வச்சுக்குவார், சொந்த வீட்டையும் முயற்சி ஸ்தானாதிபதியும் வீட்டையும் நல்லா வச்சுக்குவார். அதை நீங்கள் இதுலேருந்து முயற்சி எடுக்க போகிற வீடு நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்னா, இதே வேலையில் 5 வருஷமாக இருக்கிறவங்க, எனக்கு இது வரைக்கும் மேலேயே போகவே முடியல, அடுத்த வேலைக்கும் போக முடியல, அந்த மாதிரி இதே வேலையிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க, அடுத்த வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையே அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் அப்படி குறிக்கிற இடம்ங்கிறது 3ஆம் இடமே. அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்கள் சொந்த வீட்டையவே பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றத்தை சந்திச்சிங்கன்னா மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. இந்த 44 நாட்களுக்குள்ள இடமாற்றத்தை செஞ்சீங்கன்னா அது மேலும் மேலும் நல்ல வலுப்பெற செய்யும். இடமாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பகவானும் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ஒரே கட்டத்தில் 9ஆம் இடத்துல வரும்போது இட சம்பந்தமான விஷயத்த நீங்கள் வாங்க போகிறீங்க. இத்தனை நாளாக வாடகை வீட்லேயே இருந்துக்கிறீங்க, சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது கன்னி ராசிக்கு. ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போது உங்களுக்கு குரு பகவானே 9 இருக்கிறார், அடுத்து செவ்வாய் பகவான் கூட சேர்ந்து இருக்கும்போது இட சம்பந்தமான விஷயம் 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் பூமிக்கு குடிக்கிற பார்க்குறாரு. பூமிகாரகனே 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல இடம் அமைய போகுது. அந்த இடம் உங்களுக்கு மேலும் மேலும் வலுப்பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு இடத்த வாங்கிட்டுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கிட்டுங்க, அது விற்கவே மாட்டேங்குங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் 44 நாட்களில் உங்களுக்கு 100% அந்த இட சம்பந்தமான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியாக அது விற்கிறதுக்கான தன்மை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது எடை விற்பனைக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்குது. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகனே வந்து 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இடம் மாற்றமும் அந்த இடத்த விற்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் 44 நாட்களுக்குள்ளே விற்றிங்கன்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, அப்பா அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா, அந்த 9ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலைங்க, எல்லா இடத்துலையும் அப்பா எனக்கு சப்போர்ட்டுங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த கன்னி ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிர பகவான் உங்கள் ராசிலேயே நீச்சமாகறாரு. அப்போ அந்த நாள் கம்பல்சரி அப்பாவோட நிறைய கருத்து வேறுபாடுகளை சந்திச்சுட்டே இருப்பீங்க. என்ன அப்பா இந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க, நிறைய இடத்துல அப்பானால என்ன ஏமாற்றுறோம், அப்பாவோட இழப்பு உங்களால் தாங்க முடியல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, 9ஆம் இடம் அஷ்டமாதிபதியும் 9 இருக்கிறாரு. அப்போ அப்பாவோட இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை செஞ்சிங்கன்னா நல்லபடியாக சுமூகமாக முடியறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் 9ல் பாக்கியத்தில் இருக்கார். அந்த பாக்கியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பானால தேவையில்லாத விரயங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த கம்மியாக போகுது. அப்பா வந்து உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இந்த உறுதியான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 4ஆம் பாரியம் 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் 4ஆம் பாரியை பார்க்குறாரு. அப்படி அந்த 4ஆம் பாரியை பார்க்கும்போது 100% உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை குறைஞ்சு கடன் பிரச்சனைலேருந்து நிவர போகிறீங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு தான் செலவாகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு செலவாகிட்டே இருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே பார்க்கும்போது நீ நல்லா அஷ்டமாதிபதியே உங்களுக்கு 9லேருந்து செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தையே பார்க்குறாரு கன்னி ராசிக்கு. அப்படி பார்த்தாங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சு மேலும் மேலும் இந்த 44 நாட்களுக்குள்ள நீ என்ன முயற்சி எடுத்தாலும் நல்லபடியாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு கோச்சர பலன்கள் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலையும் திசாபுத்திக்கு தகுந்தால் போல் கிரக நிலைக்கு தகுந்தால் போல் பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.